நீங்க யாரை குறித்து நீங்க அதான் பாஜகவை மோடியை குறித்து பேசுறதுக்கே உனக்கு யோக்கியது இல்ல. நீ திமுக தலைவர் தளபதி ஸ்டாலினை குறித்து பேசுறது உனக்கு என்ன யோக்கியது இருக்கு? என்ன யோக்கியது இருக்கு? நீங்க அவரோட அவர் எமர்ஜென்சி காலத்துல இருந்து அவர் போராடி வந்தது. இன்னைக்கு அவரோட ஆட்சி எவ்வளவு ஒப்பிட்ட அளவில் எவ்வளவு சிறப்பான ஒரு ஆட்சியா போய்கிட்டு இருக்குன்னு தனிப்பட்ட முறையில ஸ்டாலினை கேட்டா நீங்க சொல்லலாம். ஆட்சியில தனிப்பட்ட முறையில் அங்கிள்னு கூப்பிடுறது தனிப்பட்ட முறையில் என்னது? என்னங்க? ஏங்க உதயநிதி வந்து அவரோட பையன். பொது வெளியில அப்பான்னு அவர் கூப்பிடுறது இல்ல. கூப்பிடுறாரா? அப்பா அப்படின்னு கூப்பிட முடியுமா? தலைவர்னு தான் கூப்பிடுறாரு. சமூகத்துல வந்தாச்சுன்னா பொது அடையாளத்துக்குள்ள தான் புழங்கணும். நீ எதுக்கு அங்கிள்னு கூப்பிடுற? என்னது அது? இது பொது அடையாளமா இது? நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குங்கிறேன். நீ என்ன யோக்கியதுல நீ இவ்வளவு பெரிய குற்றவாளியா இருக்கிற? உன்னை நம்பி இருக்கிற நீ இன்னைக்கு கேரவான்ல உட்காந்துக்கிட்டு அங்க 4 கேரவான்ல உட்காந்தீங்களா, அந்த காசு யார் காசு? நீ தூக்கி வீசினியா அந்த பக்கம் போல குண்டர்களை வச்சு? அவன் காசு அது. அவன் மட்டும் பணம் கொடுக்காம வந்து கேரவான்ல இருக்க முடியுமா? நீ வந்து பல கோடிகளை சம்பளம் வாங்க முடியுமா? ஒரு ரசிகர்கள், பரிதாபத்துக்குரிய ரசிகர்கள், அவன் ரொம்ப பரிதாபத்துக்குரியனா இருக்கிறான். அவன் வந்து அறிவுத்திணை சார்ந்து இல்லாதனால அவனை ஏமாத்துற. என்ன பண்ணாலும் அவன் நம்ப போறான். பாத்தீங்க போனதுக்கு அப்புறம் எனக்குலாம் ரொம்ப சங்கடமா போச்சு. அந்த விஜய் உட்கார்ந்து அந்த சேர்ல காலி சேர்ல உட்கார்ந்து செல்ஃபி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. பாத்தீங்களா அந்த வீடியோ? பாத்தீங்கல்ல? அவர் நடந்து போன மாதிரி நடந்து பாக்குறானுங்க. இவன் தானுங்க. இந்த பசங்க தான் அந்த பசங்க. அப்ப இந்த சினிமா பார்க்கும்போது முதல் நாள்ல முதல் ஷோல பார்க்கும்போது இந்த மாதிரியான மற்றகமான ரசனையை வந்து ஒரு தனிநபரை துதிபாடுகிற மாதிரியான திரைக்கதை அமைப்பை வச்சு அவனை வந்து தன் கீழே பார்த்துட்டு அந்த பசங்களை வச்சுக்கிட்டு அரசியல் நடத்த போகும்போது அந்த பசங்க எப்படி பரிதாபமா இருக்கான் பாருங்க. அங்க எவ்வளவு கேவலமா நடத்தப்படுறாங்கிறது மாநாட்டுல போய் கூட எவ்வளவு கேவலமா தண்ணி கொடுத்து தூக்கி போடுறாங்கலாம் விட்டுருங்க. அந்த பசங்க எப்படி இருக்கிறாங்க பாருங்க அந்த பசங்க. அது எல்லாத்துக்கும் விஜய் தான் குற்றவாளி. ஆமா விஜய் தான் குற்றவாளி. நான் சொல்றேன் விஜய் ரசிகர்களோட பரிதாப நிலைக்கு விஜய் மட்டும் தான் குற்றவாளி, வேற யாரும் சொல்ல முடியாது. ரஜினி ரசிகரை பார்த்தா ரஜினி தான் சொல்ல முடியும். விஜய் ரசிகர்களோட பரிதாப நிலை, அவரோட பொருளாதார பின்புலம், அவங்க மேடையில வந்து இப்படி வந்து நடந்துக்கிறாங்கன்னா சினிமால ஒன்று அப்படி கொண்டாடி இருக்கிறாங்க. ஏன் இப்ப திரைப்பட நடிகைகள் கிட்ட வந்து பொது வெளியில வந்தா ரொம்ப ஆபாசமா நடந்துக்கிற தன்மை இருக்குல்ல. ஏதோ திரைப்படாக்கு வந்தாங்கன்னா நடிகைகளை தீண்டி பாக்குறது. ஏன் நடிகை பாக்குறேன்னா அந்த நடிகையை திரைப்படத்துல இயக்குநர்கள் எப்படி காட்சிப்படுத்துறாங்க தான் மக்கள் பாக்குறான் இளைஞன். அப்ப ஒரு கண்ணியமுத்த கேரக்டர்ல வர நடிகைகள் கிட்ட நடந்துக்கிறது இல்ல. அப்ப திரையில பார்க்கும்போது ஆபாச நடனம் வைக்கிறது, பெண்ணை உடல் ரீதியா போக்கஸ் பண்ணும்போது, பொதுவெளிக்கு வரும்போது பார்வையாளர் அவளை உடல் ரீதியா தான் பாக்குறான். அதனாலதான் என்ன பண்றான்னா அதை வந்து தவறான பிஹேவியர்ல போறான். அதுக்கு காரணம் என்னன்னா அந்த படம் எடுத்த இயக்குனர் ஒரு நடிகையை நீ பொதுவெளியில எப்படி காட்டுறங்கிறத பத்தி தான் அந்த பார்வையாளர் பொதுவெளியில அந்த நடிகைகள் வரும்போது நடந்துப்பான். நீ எல்லாரும் இப்போ அரசியல் வர பெண்கள் கிட்ட நடந்துக்கிறான்னா அந்த கட்சிக்காரன் தான் கவனமா நடந்துப்பான். பாஜக பெண் முடிய. ஆனா நீங்க இப்ப பொதுமக்கள் யாராவது பெண்கள் கிட்ட தவறா நடந்துக்கிறாங்களா?